வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் அமீர். இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னொரு நம்ம சப்ஸ்கிரைபருடைய ஒரு கேள்வி இருக்குது. பல முறை நான் கிராஃப்டிங் செய்து தோல்வியடைஞ்சிட்டேன். அதனால் என் கைவசம் இருந்த அந்த சின்ன செடிகள் எல்லாமே கிராஃப்டிங்னால் கட் பண்ணதுனால அது இப்போ தான் துளிர் விட்டுன்னு இருக்குது. அதில் நான் கிராஃப்டிங் செய்ய முடியாது. இந்த நிலையில் நான் ஒரு பெரிய செடிகள் இருக்குது என்கிட்ட, அதில் நான் கிராஃப்டிங் செய்யலாமான்னு கேள்வி கேட்குறாரு. அப்படி கிராஃப்டிங் பண்ணும்போது எல்லா கிளைகளும் நான் வெட்டிடணுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கேள்வியின் மூலமாக ஒரு பதில், என்ன பதில், பொதுவான ஒரு பதில்னால், கவாத்து காலம் இருக்கு இல்லையா, அந்த கவாத்து காலத்தில் நீங்கள் கிராஃப்டிங்கை செய்யுங்க. ஏன்னா கவாத்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் அப்போது நிறைய உங்களுக்கு அந்த கிளைகள் கொண்ட ஒரு கொடை அமைப்பு உருவாகிடும் செடியில். பிறகு நிறைய பூக்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பூக்கள் ஒரு கிளையில் எப்படி பூக்கும், 2 கிளையில் எப்படி பூக்கும்? அதனால் 10 கிளைகள் 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிளைகள் உங்கள் செடியில் இருக்கட்டும். அதுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நீங்கள் வளரும் போதே அதுக்கு ட்ரைன் பண்ணிடணும். அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு நகம் வெட்டுற மாதிரி, நம்ம குழந்தைங்களுக்கு பல் விளக்கணும்னு சொல்கிற மாதிரி, நம்ம குழந்தைங்களை சுத்தமாக இருக்கணும்னு எப்படி நம்ம கற்றுக் கொடுக்குறோமோ, நம்ம முடி வெட்டி அது தவறாமல் முடியை வெட்டுறதுக்காக சொல்லி ஊக்கப்படுத்துகிறோமோ, அப்படி தான் செடிகளையும் நம்ம ஊக்கப்படுத்தணும். அது குட்டி பருவத்திலிருந்தே நம்ம அதை கிள்ளி அது கிளைகளை நிறைய மல்டிபிள் கிளைகளை அதை பெருக்கிடணும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அது செய்துகிட்டே இருக்கணும். அது தொடர்ந்து செய்துட்டிங்கன்னா ஒரு சின்ன கிளையில் கூட சின்ன செடியில் கூட நிறைய கிளைகள் உருவாகிடும். இப்போ கவாத்து நேரத்தில் ஏன் நான் சொல்கிறேன்னு, இந்த ஆலோசனை சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வெட்டும்போது அந்த வெட்டப்பட்ட பகுதிகள் இருக்குல்ல, அதை வச்சு இன்னொரு செடிக்கு நம்ம கிராஃப்ட் பண்ண முடியும். அந்த துண்டுகளை சின்ன துண்டு போதும், ஒரு அரை அங்குல துண்டு இருந்தாவே போதும். இப்படி தான் நம்ம தோட்டக்கலை வல்லுநர்கள் பல்வேறு வண்ணச்செடிகளை, நூற்றுக்கணக்கான வண்ணச்செடிகள் இப்படி தான் கொடுத்தாங்க. இயற்கை சாதா செடியிலேருந்து அயல்மாகந்த செயற்கைகள் மூலிமா, காற்று மூலிமா, பூச்சிகள் மூலமாக பல வண்ணங்களை உருவாக்கிடுச்சு. அதை மேலும் இன்னும் பெருகிறதுக்காக சின்ன குச்சிகளை வச்சு தான் அவங்க ஒரு அரை அங்குல துண்டுகளை வச்சு ஒரு சின்ன கிளை இருந்தால் போதும், தண்டு பகுதி இருந்தால் போதும், நம்ம கிட்டத்தட்ட 15-20 செடிகளை உருவாக்கிடலாம் அந்த வண்ணத்தில். அதுக்கு ஒரு கன்று, அது ஒரு கன்று 2 கன்று இருந்து அந்த பகுதி தான் அரை அங்குலத்துலேருந்து ஒரு அங்குலம், 3/4 அங்குலத்தில் உள்ள சின்ன ஒரு பகுதி. நம்ம விரல் உள்ள அளவு இருக்கு இல்லையா, நம்ம விரல் சைஸை விட அந்த கோடு இருக்குது, அந்த கோடு சைஸ் அளவு சின்னதாக அதான் டைமென்ஷனாக சொல்கிறவங்களுக்கு அரை அங்குலம் குச்சி இருந்தால் போதும். ஒரு நோடு இருக்கணும், அதில் கன்று இருக்கணும், இருந்தால் அது போதுமானது. நம்ம பல செடிகளை நம்ம இதில் உருவாக்கிட முடியும், ஒரு கிளையில் உருவாக்கிட முடியும். அதனால் நீங்கள் இந்த உங்களுடைய கிராஃப்டிங் செய்கிற அந்த காலகட்டத்தை நீங்கள் இந்த நேரத்தில், கவாத்து நேரத்தில் தேர்வு செய்திங்க. நிறைய குச்சிகள் உங்களுக்கு கிடைக்கும், மாற்றி நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி மல்டிபிள் கிராஃப்டிங் செய்யணும்னு சொன்னால் பல கிளைகள் வேணும். அந்த கிளைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்திலே ட்ரிம் பண்ணி அதை கிள்ளி விட்டு நிறைய கிளைகளை உருவாக்கணும், பண்ணலாம். தோல்விகள் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது, தோல்வின்னு சொன்னாவே அது வெற்றியை நோக்கி நான் நகர்றோம்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபரு. அதனால் ஒவ்வொரு இதுக்கும் எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், இல்லை நான் மற்றவங்களுக்கு சொல்கிற பாடம் என்னென்னு சொன்னால், ட்ரையல் அண்ட் எரர் தான். அதாவது முயற்சி பண்ணுங்கள், தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, வெற்றியை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஒரு கிளிக்கில் எந்த ஒரு ஃபோட்டோவும் நல்ல ஃபோட்டோவாக வந்துடாது. அதனால் இன்னொரு கிளிக்கும் நம்ம ரெடி ஆகணும் ஃபோட்டோ பண்ணுறது. அது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த ஃபோட்டோ எப்படி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இது நம்ம 2வது ஃபோட்டோ தீர்மானித்து காட்டிட்டோம் நமக்கு. அதனால் தோல்வியை கண்டு தொட வேண்டாம், தொடர்ந்து செய்யுங்க. நான் ஏற்கனவே வீடியோக்களில் சொன்ன மாதிரி அந்த அம்சங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அனுபவத்தில் கிடச்சிது. வெறும் படிப்பு மட்டும் கல்வியில் ஈட்டினதில்லை, என்னோடய சொந்த அனுபவத்தில் ஈட்டிய அனுபவங்களே நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நல்லது நண்பர்களே. நீங்கள் அந்த பெரிய செடிக்கும் நீங்கள் பண்ணலாம். கவாத்து நேரங்களை பண்ணிங்கன்னா குச்சிகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த குச்சிகள் வேஸ்டான குச்சிகள் கூட நீங்கள் நான் சொல்கிற அந்த ரீபாட்டிங், அந்த இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ரீபாட்டிங் அந்த மிக்சரில் நீங்கள் போட்டு வச்சிங்க சொன்னால், அது என்ன உங்களுக்கு கேடக்ஸ் மட்டும் வராது, மற்றபடி நீட்டாக ஒரு பில்லர் மாதிரி செடி உருவாகிடும். அதை வச்சு நீங்கள் பூக்களை உருவாக்கி கொள்ள முடியும். அதில் அந்த கட்டிங்ஸ் மூலிமா நீங்கள் அடுத்தடுத்து கிராஃப்டிங்களுக்கு அந்த கட்டிங்ஸ்களை பயன்படுத்திக்க முடியும், வளர்ந்த கட்டிங்ஸுகளை. அதனால் எதையும் வேஸ்ட் பண்ணோன்னா, நான் அடிக்கடி சொல்கிற ஒரு தாரக மந்திரம் மாதிரி, எந்த கிளையும் தூக்கி எறியாதீங்க, எந்த விதையும் தூக்கி போட்டுறாதீங்க. விதைகளை ஈரமான பகுதியில் போட்டுருங்க, கிளைகளை ஈரமான பகுதியில் நட்டு வச்சுடுங்க. உயிர் பழிச்சதுன்னு சொன்னால் நமக்கு செடிகளை அழகான மலர்களாக அது தரும். நன்றி நண்பர்களே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இறைவன் நாடினா இன்னொரு
காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.